அனைவருக்கும் வணக்கம். நான் குருகுல வித்யா கேந்திராவினுடைய அமைப்பாளர் பேசுகிறேன். நம்முடைய குருகுல வித்யா கேந்திராவில் சித்த மருத்துவம் அல்லது பாரம்பரிய மருத்துவம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இளநிலை, இடைநிலை, அதே போல முதுநிலை என்று 3 பிரிவுகள் காணப்படுகின்றன. இதுல முதுநிலை பாரம்பரிய மருத்துவம் ஒரு உயர் மருத்துவ பிரிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சித்தர் பெருமக்கள் உலகத்தில் காணக்கூடிய எல்லாமும் மனிதனுக்கு பயன்படும் என்கின்ற ஒரு விதியை நமக்கு சொல்லியுள்ளார்கள். அதை நிரூபித்தும் காட்டியுள்ளார்கள். அந்த வகையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அதை உபரசங்கள் என்று பட்டியலிட்டு சொல்லியுள்ளார்கள். அதே போல பாடாணங்கள் என்று பட்டியலிட்டு சொல்லியுள்ளார்கள். அதே போல காரசாரங்கள் என்று பட்டியலிட்டு சொல்லியுள்ளார்கள். இவை எல்லாம் சேர்ந்துதான் இந்த உலகை இன்றளவும் நீடித்து ஒரு நிலைக்கு கொண்டு ஒரு காலத்தை கடந்தும் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ இவை இந்த வஸ்துக்களை எப்படி மருத்துவமாக செய்வது, இந்த வஸ்துக்களை எல்லாம் வைத்து எப்படி மருத்துவத்திற்காக உபயோகப்படுத்தி ஒரு நோயிலிருந்து ஒரு மனிதனை மீட்கச் செய்வது, இதுதான் நம்ம முதுநிலை சித்த மருத்துவம் அல்லது பாரம்பரிய மருத்துவத்தினுடைய ஒரு மைய கரு. இந்த முதுநிலை உங்களுக்கு பாரம்பரிய மருத்துவத்துல நீங்க காரசார வல்லாமை என்கின்ற தொகுப்பை பார்க்கலாம். அதே போல கற்கள், உலோகங்கள், பாடாணங்கள் போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பொருட்களினுடைய இயல்புகளையும் தத்துவங்களையும் நம்மால் பார்க்க முடியும். இவைகளை எல்லாம் கடந்து ஒவ்வொரு பாடான மருந்துகளினுடைய குணங்களையும் நாம் பார்க்க முடியும். இவை மட்டும்தான் முதுநிலை சித்த மருத்துவமா? இல்லை. அவைகளை கடந்து ஒரு மனிதனை எப்படி நோய் தொற்றிக் கொண்டுள்ளது, இதை சித்தர் பெருமக்கள் அஷ்டவித பரீட்சை என்று இந்த 8 வித பரீட்சை முகாந்திரம் கண்டறிந்துள்ளார்கள். இந்த 8 வித பரீட்சையும் நம்ம படிக்க முடியும். அதே போல இந்த சித்த மருத்துவத்தில் தனிப்பிரிவாக பல பிரிவுகள் காணப்பட்டாலும் மழலையர்களுக்கு அப்படின்னு தனியா ஒரு பிரிவு உண்டு. மழலை வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மழலை வைத்தியத்தை பத்தி நம்ம தனியா இந்த முதுநிலை சித்த மருத்துவத்தில் படிக்க முடியும். இவைகளை எல்லாம் கடந்து நோய் நாடலும் மருத்துவ தீர்வும், அதற்குண்டான மருத்துவ தீர்வும் என்கின்ற ஒரு பெரும் பிரிவை சித்தர் பெருமக்கள் நமக்கு தந்துள்ளார்கள். ஒரு நோயை எப்படி அணுகணும், ஒரு நோயினுடைய குணம் என்ன, அந்த குண எந்த அளவிற்கு மனிதனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது, அந்த நோயை எப்படி மட்டுப்படுத்துவது, அந்த நோய் மட்டுப்படாத ஒரு நிலையில எப்படியெல்லாம் அந்த நோய் வியாபித்து உடல்ல துன்பத்தை தரும் அப்படிங்கிற ஒரு பெரும் பிரிவு இருக்கு. இதை நோய் நாடலும் மருத்துவ தீர்வு குணபாடம் என்று சித்தர் பெருமக்கள் சொல்லியுள்ளார்கள். அந்த பெரிய பிரிவு அது தெரிந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நோயை நம்மளால தீர்க்க முடியும். அந்த ஒரு பிரிவையும் நம்ம இந்த முதுநிலை பாரம்பரிய மருத்துவத்துல கற்க இயலும். எனவே எனக்கு இளநிலை சித்த மருத்துவம் தெரியும். அதே போல இடைநிலையில நான் ஒரு தேவையான அளவுக்கு சித்த மருத்துவ அறிவை நான் வச்சிருக்கிறேன், இல்லைன்னா பாரம்பரிய மருத்துவ அறிவை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அப்படி அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எல்லோரும் முதுநிலை நமக்கு பாரம்பரிய மருத்துவத்தை பயிலலாம். இந்த பாரம்பரிய மருத்துவம் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு மருத்துவ முறையாக காணப்படும். இதுல குருகுல வித்யா கேந்திரால இந்த 3ஐயும் ஒன்றிணைக்கப்பட்டு 2 ஆண்டுகளாக சொல்லித்தரப்படுது. அதனால தனியாகவும் படிக்கலாம், இல்லைன்னா அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறும் பிரித்தும் நம்மால் கற்றுக்கொள்ள இயலும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.